फर्स्ट स्टोरी कवि और कंजूस। कहानी का सारांश। एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था। ஒரு ஊரில் கோவர்தன்ற பேருடைய ஒரு ஏழை கவிஞர் தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே வசித்து வந்தார். एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा. ஒரு நாள் அவன் மகேந்திரன்ற பேருடைய ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டுக்கு போனான். லேக்கின் படா கஞ்சூஸ் தா. ஆனால் அவன் ரொம்ப கருமித்தனமானவன், கஞ்சத்தனமானவன். गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. गोवर्धन என்ன பண்ணான், அவன் பேரில் அந்த பணக்காரன் பேரில் பொய்யாக அவனை புகழ்ந்து கவிதை பாடினான். इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशरफियाँ ले आने को कहा. இதை கேட்ட உடனே மகேந்திரன் என்ன சொன்னான், தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு கோவர்தனுக்காக ஒரு கோல்டன் பிளேட்டில் 100 காயின் வச்சு அவனுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொன்னான். மகர் நௌக்கர் நகி ஆயா. ஆனால் அந்த வேலைக்காரன் திரும்பி வரவே இல்லை. गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की है. गोवर्धन கேட்குறான், என்னாச்சு வேலைக்காரன் போனா வரவே இல்லையே, கோல்டன் பிளேட்டும் வரல, கோல்டன் காயினும் வரலையேன்னு கேட்குறான். அப்போ மகேந்திரனை சொல்கிறான், நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய்யான புகழ்ச்சியெல்லாம் பண்ணீங்க, பொய்யா புகழ்ந்தீங்க. அதே மாதிரி उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला. அதே மாதிரி நானும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொன்னேன். கோவர்தன் को खाली हाथ घर लौटना पड़ा. கோவர்தன் வெறும் கையோட வீடு திரும்பினா. சீக் மாறல் என்ன, कंजूस भूल कर भी कोटी दमड़ी तक नहीं देता. கஞ்சன் என்ன பண்ணுறான், மறந்து கூட ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டான். இதுதான் மாறல்.